கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 23 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட நம்ம ரோகிணி கேட்குறாங்க, அம்மா எங்கம்மா கோவமா துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கம்மா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, எங்கே போயிட்டு வர, அந்த சிவனாண்டி இருக்கான் பாரு, அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நான் போயிட்டு அவனை பார்த்து எச்சரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, அப்போ அவன் தான் இந்த வேலையை பார்த்தானாம்மா, அவன் தான் வந்து சவத்தில் பேர் எழுதுனானா, ஏம்மா இப்படி பண்ணுறான் அவன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, ரோகிணி அவன் இந்த வேலையை பண்ணலை, எதுவும் பண்ணுறதா இருந்தால் அவன் எனக்கு நேராகவே சொல்லுவான், ஆனால் அவன் இதை பண்ணலை அப்படின்னு. இது கேட்டதோட ரோகிணி கேட்குறாங்க, அப்புறம் யாரும்மா இந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதான் யாருன்னு தெரியல, யாராக இருந்தாலும் என் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இதை பண்ணியிருக்காங்க, அவங்க யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. ரேவதி சோகமாக நிற்கிறத பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா ரேவதி, அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா, இங்கே பாருமா, இந்த மாதிரியெல்லாம் கவலைப்படக்கூடாது, அவங்க தேவையில்லாத வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், இங்கே பாருமா, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவனுங்க நம்ம வந்துட்டு துவண்டு போயிடும் தோத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர், கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணவனுக்கு கொஞ்சம் கூட மனசில் பயமே இல்லாமல் இருக்கு, அவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி என் கிட்ட கூட்டிட்டு வா, அவன் 2 கையையும் வெட்டணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், இங்கே பாருங்கள் அந்த ஆள் யார் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிற்க வைக்கிற மேடம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரிப்பா இங்கே பாருப்பா டிரைவர், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நீங்கள் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணியிருக்க, அதனால தான் நான் வந்துட்டு உன் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் உங்களோட நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், அது யார் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்தே நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போனதோட மயில் வாகனம் நேராக கார்த்தியை போய் பார்த்து, இங்கே பாருப்ப சொல்லமா, அது யாரா இருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் யாருன்னு தெரியல, ஆனால் இப்படி பண்ணவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. மயில்வாங்கனை கேட்குறாரு, என்ன நோக்கம் டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அப்படி எழுதுனா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி மேடம் என் மேலே கோவப்பட்டு நான் தான் எழுதுனேன் அப்படின்னு நினச்சி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க அப்படின்னு அந்த எதிராளிங்க நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, ஆனால் சாமுண்டீஸ்வரி மேடம் என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ மயில்வாங்கனை சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இதை பண்ணது அந்த சிவனாண்டியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அது சிவனாண்டி கிடையாது, ஏன்னா சிவனாண்டி எப்பவுமே சாமுண்டீஸ்வரி மேடத்தை தோக்கணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான், மற்றபடி இந்த மாதிரி வேலையெல்லாம் அவள் பண்ண மாட்டான், இதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, அந்த சிவனாண்டியும் கிடையாது, இங்கே வீட்டில் இருக்கிற சின்ன மாமியாரும் கிடையாது, அப்புறம் வேற யாரா இருக்கும், ஏப்பா ஒரு லேடின்னு சொன்னீங்க, ஒருவேளை அவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அதுக்காக பல வகையில் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்ல. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்கிறாரு, ஆமாப்பா டிரைவர் சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் மேடம் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதனால கூடிய சீக்கிரம் இந்த வேலையை பண்ணது யார் அப்படிங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரன் நேர ரூமுக்கு போனதோட மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது சந்திரா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சந்திரா மேடம் அப்படின்னு சொல்ல. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் சுற்றி உழைச்சி பேச விரும்பலை, ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வரேன், இங்கே பாரு, ஊர் ஃபுல்லாக சாமுண்டீஸ்வரி டிரைவர் காதல் ரேவதி அப்படின்னு எழுதுனது யாரு, நீ தானே அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. சந்திரா சொல்கிறாங்க,
இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், நான் தான் எழுதினேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் பாத்தீங்களா நீங்களே நேதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த டிரைவர் அவ்வளவு சுலபமா அந்த ரேவதி கூட நெருங்கி பழகுறான். உங்களுக்கே பார்த்தா சந்தேகமா இல்லையா? கரண்ட் ஷாக்ல ரேவதிக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பிஹேவ் பண்றான். அதுக்கப்புறம் ரேவதியவே தானாவே கட்டிப்பிடிக்க வைக்கிறான். அப்புறம் ரேவதியோட கையை பிடிக்கிறான், அத்தனை பேருக்கு முன்னாடி கட்டி பிடிக்கிறான். இதெல்லாம் பார்த்ததோட தான் எனக்கு செம டென்ஷன் ஆகிட்டு. அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன். அதோட எனக்கு தெரிஞ்சு நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது இது எல்லாமே அந்த டிரைவரோட திட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் எப்படியாவது அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன். இந்த மாதிரி செவரா எழுதி வச்சா கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த டிரைவர் தான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மேடம் கண்டுபிடிச்சு கண்டிப்பா அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துருவான் அப்படின்னு நினைச்சேன். இப்ப என்னாச்சு மேடம் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, நீ நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட மாயை கேக்குறாங்க, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ கரெக்டா தான் பண்ணியிருக்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த டிரைவர் மேல அக்கா முழு நம்பிக்கையோட இருக்கா. நானும் சொன்னேன் டிரைவர் தான் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஆனா அக்கா கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அந்த டிரைவர் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அக்கா ரொம்ப நம்பிக்கை வச்சு பேசிட்டா. அதனால வேற யாரோ தான் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த டிரைவர்கிட்டயே ஒப்படைச்சிருக்கா. அது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு. இது கேட்டதோட மாய அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா, வர வர அக்காவோட போக்கே சரியில்லை, ரொம்ப தான் வந்துட்டு அந்த டிரைவரை நம்புறா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, மேடம் நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த டிரைவரையே டார்கெட் பண்றது தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் நீங்க ஏன் ரேவதி கிட்ட அந்த டிரைவரை பத்தி தப்பு தப்பா சொன்னா என்ன? அந்த டிரைவரை பத்தி தப்பா நினைச்சிட்டா அதுக்கப்புறம் சுலபமா அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தலாம்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா ரேவதி கிட்ட போயிட்டு அந்த டிரைவர் இப்படி அப்படி அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை கொண்டுட்டு வந்துருங்க. கண்டிப்பா அதுவே ரேவதிக்கு மேட்சிங்கா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு ரேவதி அந்த டிரைவரை கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அக்காவை விட அதிகமா சப்போர்ட் பண்றது அந்த ரேவதி தான். அது எப்படி ரேவதி கிட்ட டிரைவரை பத்தி தப்பா சொன்னா நம்புவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் நீங்க சொன்னா கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணும்னா போயிட்டு அந்த ரேவதி கிட்ட அந்த டிரைவரை பத்தி தப்பா சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு மாப்பிள்ளைய கட்டையெல்லாம் அடிச்சு கட்டி போட்டுட்டு நிச்சயதார்த்தம் மோதிரத்தை போடுறதுக்கு நினைச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ரேவதிக்கு தெரியும். அதனால கண்டிப்பா ரேவதி குழப்பத்துல இருப்பா. இந்த குழப்பம் நம்மளுக்கு ஒரு சாதகமா இருக்கும். நீங்க டிரைவரை பத்தி அந்த ரேவதி கிட்ட தப்பு தப்பா சொல்லுங்க. கண்டிப்பா ரேவதி மனசு மாறும், அந்த டிரைவரை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிப்பா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் சரி அதையும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம், முயற்சி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம மகேஷ் வந்து கேக்குறாரு, என்ன மாயா என்னாச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த போர்டுல எழுதுனேன்னா அதை பத்தி வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா சாமுண்டி சரி இன்னும் அந்த டிரைவர் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மாயா அந்த வீட்டுக்கு நம்ம எப்படியாவது வந்துட்டு நான் ரேவதியோட புருஷனா போகணும். அப்பதான் நம்ம நினைச்சபடி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், அதுக்கு தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி ரொம்ப குழப்பத்தோட வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம சந்திரா வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னாச்சு ஒரே குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா கிட்ட நான் பல தடவை அந்த டிரைவரை பத்தி எச்சரிச்சிருக்கேன். ஆனா அக்கா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீயாவது உன் சொந்த மூளையை பயன்படுத்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த டிரைவர் நல்லவனே கிடையாது அப்படின்னு சந்திரா ரேவதியோட மூளைய செலவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் சொல்ற விஷயத்த கண்டிப்பா நீ ஏத்துப்பியா என்ன அப்படிங்கறது தெரியல. ஆனா நான் சொல்றது உண்மைதான். இங்க பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டிரைவர் நல்லவனே கிடையாது. அக்கா தான் தேவையில்லாம அந்த டிரைவரை பத்தி நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் உன் கையில மோதிரத்தை போட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டவன். நீ கட்டிக்க போற மகேசையே தலையில கட்டையால அடிச்சு கட்டி போட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ண நினைச்சவன். ஆனா நீங்க எல்லாரும் தேவையில்லாம அந்த டிரைவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கலசம் காணாம போனுச்சு அப்படின்னு அவனே கலசத்தை திருடி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணான். அப்பையும் நீங்க அந்த டிரைவரை தான் நம்புனீங்க. ஏன்டி எல்லாரும் நம்புறீங்க? இங்க பாரு ரேவதி, உன் வாழ்க்கைக்காக தான் சொல்றேன். இங்க பாரு, அவன் நல்லது பண்ற மாதிரியே இருந்துட்டு கடைசியில உன்னை கல்யாணம் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். தயவு செஞ்சு அவ சொல்றத நம்பாத அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க,
டிரைவரை பத்தி சொல்றதுக்காக தான் என்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னீங்களா சித்தி? இங்க பாருங்க, அந்த டிரைவரை பத்தி எதுக்காக இப்படி பேசுறீங்க? அந்த டிரைவர் கோவில்ல அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கான். அம்மாவுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது. ஆனா இப்ப அந்த டிரைவரை நம்பியிருக்காங்க அப்படின்னா அந்த டிரைவர் எந்த அளவுக்கு நல்லவரா இருப்பாரு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி நல்லவனாவே இருக்கட்டும், அவன் யாரு அப்படிங்கிறத சொல்றானா, அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு சொல்றானா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் முட்டாள்தனமா அவனை நம்புறீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி டென்ஷன் ஆகி, சித்தி போதும், இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு அவரை பேசாதீங்க. இங்க பாருங்க, அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா? அதை கொஞ்சம் கூட நீங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா? அன்னைக்கு கலசம் காணாம போன போது நானும் தான் கூடவே இருந்தேன். அந்த கலசத்தை எப்படி அவர் மீட்டு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதோட இன்னைக்கு அந்த செவத்துல எழுதுனது யாருன்னு தெரியல. கண்டிப்பா அது வேற யாரோ ஒருத்தவங்க தான். இந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க இன்னுமே அந்த டிரைவர் மேலதான் பழி போடுறீங்க. இங்க பாருங்க சித்தி, இனிமே அந்த டிரைவரை பத்தி என்கிட்ட தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, அம்மாவே நம்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் நல்லவராதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப சந்திரா வந்துட்டு, நீ பாரு ரேவதி, நான் சொல்றதை கேளு அப்படின்னு. அப்ப ரேவதிக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா ஆல்பம் ஷாப்ல இருந்து கால் பண்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க சார் அப்படின்னு. அவர் சொல்றாரு, மேடம் ஆல்பம் ரெடி ஆயிருச்சு, நிச்சயதார்த்த ஆல்பம், நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒரு முக்கியமான வேலையை நான் அங்கிட்டு வரப்போறேன், ஸோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அந்த கடை ஷாப் ஓனரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப நம்ம சந்திரா கேக்குறாங்க, யாரு ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, நிச்சயதார்த்த போட்டோ வந்துருச்சா, நான் போய் வாங்க போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரி நீ போய் வாங்கிட்டு வா, நான் சொன்னதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சித்தி இதுக்கு மேலே நீங்க டிரைவரை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நீங்க என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறத பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த ரேவதிக்கும் கார்த்திக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா இந்த ரேவதி என்ன சாமுண்டீஸ்வரியை விட ரொம்ப நம்புற அந்த டிரைவரை அப்படின்ட்டு சந்திரா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வாகனத்தையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, பாத்தியாப்பா அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல கூட சாமுண்டீஸ்வரி மேடம் டக்குன்னு உன் கையில ரிங்க கொடுத்து ரேவதியோட கையில போட சொன்னாங்க பத்தியா? எனக்கு என்னமோ அவங்களுக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். பேசாப்ல அந்த மகேஷ் மாப்பிள்ளை ஆகிறதுக்கு பதிலா நீ மாப்பிள்ளையாகி இருந்தியன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இல்லப்பா நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தியன்னா ரொம்ப நல்லா இருக்கும், சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி நீங்க திரும்பி பேச வேணாம் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஏன்பா என் மனசுல உள்ளதை சொன்னேன் அப்படின்னு. அதே நேரம் ரேவதி கூப்பிடுறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தியா ரேவதி உன்னை கூப்பிடுறா அப்படின்னு. கார்த்தியும் சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்த டிரைவர் மட்டும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா நானும் அவனும் கொஞ்சம் சூப்பரா பழகுவோம். அப்ப நாங்க ரெண்டு பேருக்கும் கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த மயில் வாகனம் நினைக்கிறாரு. கார்த்தி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல ரேவதி டிரைவர் கூப்பிடுறத பார்த்துட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி டிரைவரை கூப்பிடுற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நிச்சயதார்த்த ஆல்பம் வந்திருக்காமா, அதான் போய் வாங்குறதுக்காக போறேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் ரேவதி அவங்களை கொண்டாந்து கொடுக்க சொன்னா கொடுப்பாங்களே அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அந்த ஆல்பத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதான் போயிட்டு அந்த ஆல்பத்தை வாங்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, ஏன் அந்த அளவுக்கு உனக்கு ஆர்வமா, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அப்படியே போயிட்டு கொஞ்சம் சீக்கிரவா, பத்திரிக்கையும் அடிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரன் கேக்குறாங்க, என்ன பத்திரிக்கையா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா பத்திரிக்கை அடிக்கணும் சீக்கிரமா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா ஏன்க்கா அப்படி அவசர அவசரமா பண்ற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னன்னா இது மாதிரி செவத்துல ரேவதியோட பேரும் டிரைவர் பேரும் எழுதி இருக்கிறத பத்தி தான் இந்த ஊர் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட வாயை அடிக்கிறதுக்கு நம்ம அடுத்ததா இதை ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி, நம்ம இந்த மாதிரி ஆட போடாம அடுத்து ரேவதியோட கல்யாணத்தை பண்ணா நல்லா இருக்கும். இது மாதிரி செவத்துல எழுதுனதை பத்தி தான் ஊர் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்ப பத்திரிக்கையை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, இதுல என்ன நான் அவசரப்பட போறேன், சீக்கிரமா கல்யாணம் நடந்தா நல்லது தானே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி நேரா டிரைவரை சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல
இதை பார்த்துட்டு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் கார்ல ஏறி நேரா ஆல்பத்தை வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப காரை நிப்பாட்டிட்டு வெளியில வரும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், காசு பிரச்சனையா இருக்கு, அதான் ஒவ்வொரு தட்டையா மடிப்பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுக்க போறாங்க. ஆனா ரேவதி கிட்ட காசு இல்ல. அப்ப ரேவதி கழுத்துல போட்டிருக்கிற செயினை அப்படியே கழட்டி போடுறாங்க. ஆரம்பத்துல நானும் ரேவதியோட கழுத்துல கிடக்கிற செயினை பார்த்தேன். ஏன்னா ரொம்பவே பளபளன்னு இருந்துச்சு. கண்டிப்பா ரேவதி இந்த செயினை வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ரேவதி அந்த செயினை கைட்டி அந்த அம்மாட்ட கொடுத்து, இங்க பாருங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே கடையில உள்ள அந்த போட்டோக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அம்மா நேரா ரேவதியை பார்த்து, அம்மா நான் காசு தான் கேட்டேன், ஏன்னா செயினே கைட்டி கொடுக்குறமா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செயினை கைட்டி கொடுத்துட்டு வராங்க. இதை வந்துட்டு கார்த்தி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரேவதியோட குணம் ரொம்ப நல்ல குணமா இருக்கே அப்படின்னு. ரேவதியும் கார்த்தியும் கடைக்குள்ள வந்ததோட அந்த ஆல்பம் டிசைனர் நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்கம்மா நீங்க அந்த செயினை கைட்டி கொடுத்தாதான் பார்த்தேன், இங்க பாருங்க சில பேர் இந்த மாதிரிதான் தங்கச்சி கல்யாணம் அம்மாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இது மாதிரி காசு வாங்குவாங்க, கடைசியில அவங்க ஏமாத்தி வாங்குவாங்க, நீங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா என்ன பண்றது, அப்படியா இருந்தா அவங்க பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல. இங்க பாருங்க யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்த்து உதவி பண்றது ரொம்ப தப்பு, அவங்க கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஆல்பம் டிசைனர் சொல்றாரு, இங்க பாருங்க இந்த மாதிரி யாரையும் பார்த்ததே இல்லை, உங்களை கட்டிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க அடுத்தவங்களுக்காக அதாவது யாருன்னே தெரியாதவங்களுக்காக ஹெல்ப் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சிரிக்கிறாங்க. ரேவதியோட நல்ல குணத்தை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கார்த்திக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரேவதிக்கும் கார்த்திக்கும் தெரியாது. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டுல வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரம் வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் ரெடி பண்ணியாச்சு, இதை பத்தி மாப்பிள்ளை வீட்டுல சொல்லணும் அப்படின்னு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்ப சந்திரன் நேரா சிவனாடிக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க அந்த சாமுண்டீஸ்வரி அந்த ரேவதிக்கும் மகேஷுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை ஏற்பாடுகள் பண்ணிட்டா, நம்மளோட பிளானை சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட போற விஷயம் அந்த மகேஷுக்கும் மாயாவுக்கும் தெரியக்கூடாது பாத்துக்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அந்த நேரத்துலதான் மகேஷ் மாயா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க போறோம். அப்ப சாமுண்டீஸ்வரி தன் பொண்ணோட கல்யாணம் நின்று போயிட்டு அப்படின்னு அவமானப்பட்டு நிக்க போறா. இதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போறோம், அதானே நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்தது அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.